Hello students, TNBC examல group 2A main reasoning portion பத்தி படிச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் படிச்சோம், கான்செப்ட் மட்டும் படிச்சிருக்கோம். கேலண்டர் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கு. கேலண்டர் ஃபர்ஸ்ட் வீடியோவில் கேலண்டரை பேஸ் பண்ணி நாட்கள்னா என்ன, வாரங்கள், மாதங்கள், அப்புறம் ஆண்டுகள் படித்தோம். அப்புறம் அதில் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஒற்றை நாட்கள். ஒற்றை நாட்கள் ஒரு வாரத்துக்கு ஒற்றை நாட்கள் எப்படி இருக்கும், ஒரு மாதத்துக்கு ஒற்றை நாட்கள் எப்படி இருக்கும், ஆண்டுக்கு ஒற்றை நாட்கள், ஆண்டுகளே வந்து லீப் ஆண்டுக்கு ஒற்றை நாட்கள் எப்படி இருக்கும், சாதாரண ஆண்டுகளோட ஒற்றை நாட்கள், ஒரு நூற்றாண்டுக்கு ஒற்றை நாட்கள் எப்படி இருக்கும், அது ஒற்றை நாட்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க இந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ கான்செப்ட் நல்லா படிச்சிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் மக்கப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ப்ளஸ் ப்ராப்ளம் சுச்சுவேஷன் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இங்கே நீங்கள் படிக்க போகிறது என்னென்னா கேலண்டர் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ நீங்கள் வெறும் குரூப் 2க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆர்ஆர்பி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், அப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேலண்டர்னு எடுத்திங்கன்னா அந்த வே ஆஃப் கொஷின்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்கும், லோயர் ஆர்டர் திங்கிங் இருக்கும், மிடில் ஆர்டர் திங்கிங் இருக்கும். அது எக்ஸாமோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஹையர் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர் அப்படின்னு கொஷினோட லெவலை வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. கேலண்டரோட கான்செப்ட் எல்லா எக்ஸாமுக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் சிசெட்லேயே கூட நம்மளுக்கு இதே கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அது மாதிரி கொஷின்ஸ் கூட பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் கேலண்டர் பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இன்று வெள்ளிக்கிழமை எனில் 10 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஷின் போட்டிருக்கோம். அப்போ நாட்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டே கோடுன்னு ஒன்று படித்தோம். அது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கோடு இதுக்கு என்ன, சண்டேக்கு 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கும். அப்போ 7ஆல் தான் நம்ம வகுக்க வேண்டியிருக்கும். அப்போ 7ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்ல எதெல்லாம் மீடியா வருமோ அதை தான் என்ன வச்சுருக்கோம்னா இந்த கோட் நம்பராக வச்சுருக்கோம். ஓகேவா? அதுவும் வாரத்தோட முதல் நாள் சண்டேன்றதால 0ல் ஆரம்பித்து 6ல் முடிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ஒரு மண்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இன்று மண்டே அப்படின்னு வச்சுங்க. ஒரு 3 டேஸ், 3 நாட்களுக்கு அப்புறம் என்ன கிழமை வரும், ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி சும்மா மேனுவலாகவே செக் பண்ணிங்கன்னா ஐடியா நல்லா புரிஞ்சுக்கும். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் 4 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும், இன்று மண்டே. அப்படின்னா இதுக்கு மண்டே. 4 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும். அப்போ அந்த பிறகுன்றது டைரக்ஷன். ஆஃப்டர் 4 டேஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஃபோர் 4 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃப்டர் 4 டேஸ்னாலும் பிஃபோர் 4 டேஸ்னாலும் என்ன சொல்றாங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறாங்க. மண்டேக்கு அடுத்து போங்க அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர்னா மண்டேக்கு அடுத்து போங்க, அதாவது பிறகு அப்படின்னு சொன்னா மண்டேக்கு அடுத்து போங்க. பிஃபோர் சொன்னா முன்னாடி பாருங்க அப்படின்னு. அப்போ மண்டேக்கு அடுத்து எத்தனை நாள், ஒரு ஆஃப்டர் 4 டேஸ்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ மண்டே விட்டுருங்க. அப்போ டியூஸ்டே 1, 2, 3, 4. அப்போ எந்த நாளை சொல்லுதுன்னா, அப்போ இன்று மண்டே ஆஃப்டர் 4 டேஸ் என்ன டே வரும், 4 டே. ஆஃப்டர் 4 டேஸ்க்கு அப்புறம் என்ன நாள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மண்டே விட்டுட்டு 1, 2, 3, 4. அப்போ என்ன நாள் வந்து நிற்கும், நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து நிற்கும். ஓகேவா? ஃப்ரைடே அப்படின்னு வந்துருக்கும். சரியா? அப்போ இந்த ஆஃப்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, மண்டேக்கு அப்புறம் நம்ம டைரக்ஷன் தான் சொல்லுவோம். மண்டேக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணணும். எவ்வளோ நாள் மூவ் பண்ணணும், 4 டேஸ் மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. அப்போ ஃபோர்த் டே என்ன வருது, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி வருது. இதை நம்ம கோட் நம்பராக வச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன். கோட் நம்பர். அப்போ மண்டேவோட கோட் நம்பர் என்னவா இருக்கு, மண்டேவோட கோட் நம்பர் உங்களுக்கு தெரியும், 1. இந்த 1 கூட எவ்வளோ நாள் நீங்கள் போகிறீங்க, 4. அப்போ 4 ஆட் பண்ணுங்க. 4 ஆட் பண்ணால் 5 வரும். ஓகேவா? அப்போ 5 வந்து யாரோட கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃப்ரைடேவோட கோடாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கோட் நம்பரை வச்சு நீங்கள் பார்த்தினாலும் அதே நம்பர் தான் அது கொடுக்கும். ஓகேவா? அப்போ மண்டேக்கு கோட் 1. இப்போ மண்டே கூட எவ்வளோ ஆட் பண்ணுறோம், 4 டேஸ். எவ்வளோ டேஸ், ஆஃப்டர் 4 டேஸ்னா 4 ஆட் பண்ணுங்க. 5 டேஸ்னா 5 ஆட் பண்ணுங்க. 10 டேஸ்னா 10 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு
வர ஆன்சர் என்னன்னு பாருங்க. அது யாரோட அந்த கோடு யாரை ப்ரெசென்ட் பண்ணுது பாருங்க. அப்போ 5 யாரை ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஃப்ரைடேவே ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இன்னைக்கு நம்ம சண்டேன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம், சண்டேக்கு அப்புறம் ஆஃப்டர் 5 டேஸ் அப்படி கேட்குறாங்கன்னா 5 டேஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ சண்டேவோட கோட் நம்பர் என்ன இருக்கு? 0 ப்ளஸ் எவ்வளோ டேஸ்? 5 டேஸ் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ என்னென்ன வந்து நம்பர் என்ன வரும்? 0 + 5 = 5. 5 எதை ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடேவை ப்ரெசென்ட் பண்ணும். அப்போ சண்டேல பாருங்க, மேனுவலா பாருங்க, சண்டேல வரும் ஆஃப்டர் 5 டேஸ், 5 நாட்களுக்கு பிறகு. 5 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 நாட்களுக்கு பிறகுனா 1 2 3 4 5 அந்த 5th டேவை சொல்லணும். அதாவது சண்டேக்கு பிறகு 5வது நாள், சண்டேக்கு பிறகு 5வது நாள். சம்டைம்ஸ் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ல 5 நாளுக்கு பிறகுனா பிறகு எங்க போய் பார்ப்பாங்க தெரியுமா? இதை விட்டுட்டு 1 2 3 4 5 5 நாள் எடுத்துட்டோம், அப்புறம் பிறகுன்றத நம்ம சாட்டர்டே சொல்லலாமான்ட்டு அங்க போய் பிறகு பார்ப்பாங்க. அதனாலதான் நீங்க இந்த ஆஃப்டர், பிறகுன்ற வேர்டு எங்க நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நாளுக்கு அப்புறம் நான் மூவ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்று ஞாயிற்றுக்கிழமை 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பிறகு இங்கே பண்ணணும், அதாவது டைரக்ஷன். இப்போ ஃபார்வர்ட்ல போகணும்னு அர்த்தம். இந்த பிறகு என்ன சொல்லுன்னா இனிமேல் நடக்க போகுது, ஃபார்வர்ட்ல போகணும்னு அர்த்தம். நீங்க இதை விட்டுட்டு சண்டே விட்டுட்டு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அப்புறம் பிறகுன்றத யூஸ் பண்ணீங்கன்னா சாட்டர்டேவை காட்டிடும். அது என்டையர்லி கான்செப்ட் அகெயின்ஸ்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பா போயிடும். நீங்க மேக்சிமம் இந்த கேலண்டர் ப்ராப்ளத்துல உங்க ஆன்சரும் அந்த பக்கத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரைடே சொல்றதுக்கு பதிலாக சாட்டர்டே சொல்லுவீங்க. இது போல முன்ன பின்ன தான் சொல்லிடுவீங்க. ஃப்ரைடே சொல்ற போல தேர்ஸ்டே சொல்லிடுவீங்க. ஓகேவா? அப்போ இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி இருக்குன்னா ஒரு நாள் முன்ன சொல்லிடுவீங்க, இல்லை ஒரு நாள் குறைச்சி சொல்லிடுவீங்க. அந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாக்கா, அந்த வார்த்தைக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ஆன்சர் கிட்ட போயிடுவோம், ஆனால் ஆன்சர் எக்ஸாக்டா சொல்லாத ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். சரியா? அப்போ இந்த கோட் நம்பரை வச்சு நம்ம செய்யலாம். கோட் நம்பர் இல்லாம மேனுவல், இப்போ இதெல்லாம் 5 டேஸ் 4 டேஸ்ன்னு கொடுத்துருந்தேன், அதனால மேனுவலா ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். இன்கேஸ் அது லாட் ஆஃப் டேஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா, இப்போ ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் 100 டேஸ்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா அப்போ இது மாதிரி மேனுவல் மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? அதை ஆட் டேஸ் யூஸ் பண்ணி தான் அது மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை 10 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்னு கேட்டா சும்மா நம்ம வெள்ளிக்கிழமையில கையை வச்சுக்குவோம். 10 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிறகுனா இனிமே தான் மூவ் பண்ணும். அப்போ இந்த ஃப்ரைடேல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டே 1 2 3 4 5 6 7 எவ்ரி 7th டே பாருங்க மறுபடியும் ஃப்ரைடேல வருங்க. 7 8 9 10 அப்போ என்ன நாள் வந்து நிற்குது? மண்டேன்னு வந்து இருக்கு. அப்போ கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? இன்று வெள்ளிக்கிழமை 10 நாட்களுக்கு பிறகு, 10 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க வெள்ளிக்கிழமையோட நீங்க எவ்வளவு நாள் கூட்ட வேண்டியிருக்கும்? 10 நாட்கள் கூட்ட வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம அப்படி டேஸ் மேனுவலா ஆட் பண்ண சொல்ல இதை வெள்ளிக்கிழமை பிறகுன்றதால சாட்டர்டே மூவ் பண்றோம். அப்போ இதை 1 வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ எந்த நாளை குறிக்குதுன்னா மண்டே குறிக்குது. மண்டே வரும். ஓகேவா? இப்போ கோட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க அதை சால்வ் பண்ணி பாருங்க. கோட் நம்பரை யூஸ் பண்றோம்னு வச்சுங்க. அப்போ கோட் நம்பர் என்ன சொல்லுது? ஃப்ரைடேவோட கோட் நம்பர் என்ன இருக்கு? 5 பிளஸ் இதை என்ன பண்ணுங்க? 10 ஆட் பண்ணுங்க. அப்போ என்னென்ன வந்துருக்கும்? 15 அப்படின்னு வந்துருக்கும். ஆன்சர் வந்து அது 15. அப்போ ஆன்சர் 15ன்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கோட் நம்பர் நம்மளுக்கு 6 வரையும் தான் கோட் நம்பர் இருக்கு. இப்போ 15ன்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த 15 7ஆல டிவைட் பண்ணுங்க. 15 7ஆல டிவைட் உங்களுக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ மீதி என்ன வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீதி 1 வரும். 15ல 7 2 டைம்ஸ் 14. இப்போ மீதி 1 வந்திருக்கும். அப்போ 1 யாரோட கோட் நம்பர் பார்க்கும்? 1 யாரோட கோட் நம்பர் சொல்லுது? மண்டே. அப்போ இங்க ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம்? மண்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ 2 ஆங்கிள் நம்ம இதை மூவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எப்படி மூவ் பண்ணியிருக்கோம்? டேஸை ரன் பண்ணியே வச்சிருக்கோம். ஃப்ரைடேக்கு அடுத்து 10வது நாள் பார்க்கணும். ஃப்ரைடேக்கு அடுத்து 10வது நாள் பிறகுனாலே மூவ்மெண்ட் என்ன பண்றோம்? நீங்க ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் பார்க்கணும். ஃப்ரைடேக்கு அடுத்து என்ன பண்றோம்? சாட்டர்டே ஃபர்ஸ்ட் டேன்னு வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10th டே அப்படி ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். இன்னொரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட் நம்பர் போட்டுட்டு அந்த பிளஸ் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வருமோ அதை ஆட் பண்ணீங்கன்னா அப்போ என்ன நம்பர் அது ப்ரெசென்ட் பண்ணுதோ அந்த கோட் தான் ஆன்சர் சொல்றோம்.
5 ப்ரெசென்ட் பண்ணிச்சு. 5 கோடு யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா ஃப்ரைடேன்னு சொல்லிட்டோம். அதே போல் ஃப்ரைடேவோட கோட் நம்பர் போட்டுன்னா எத்தனை நாளுக்கு அப்புறம்? 10 நாளுக்கு அப்புறம். அப்போ 5 + 10 = 15. அப்போ 15 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஏன்னா ஆட் டேஸாக கவுண்ட் பண்ணணும். ஆட் டேஸ் ஏன் 15 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 15 நாள் நம்ம ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஆட் டேஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இங்கேயே கூட நீங்கள் 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ராங்காக போயிடும். ஓகேவா? அப்போ நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம 5 ஃப்ரைடேயோட ஆட் நம்பரை என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணக்கூடாது. உடனே அதை என்ன பண்ணுங்க, ஒரு ஆட் டேஸா மாத்துங்க. எப்படி ஆட் டேஸா மாற்றணும்? 7ஆல் அடிச்சு மீதி கிடைத்தா அது பேர் என்னது, ஒற்றை நாட்கள். ஆட் டேஸ்ன்னு படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்போ 15 7ஆல் கட் பண்ணீங்கன்னா மீதி 1 வரும். அந்த 1 என்ன கோட் நம்பர் சொல்லுதோ அது ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். இது செகண்ட் வியூ. இப்போ நம்ம அதை தேர்ட் வியூ எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம இந்த தேர்ட் வியூவில் தான் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் 10 டேஸ்ன்னு சொல்றாங்களா. அப்போ அந்த 10 நீங்க 7ஆல் கட் பண்ணுங்க. 10 நீங்க 7ஆல் கட் பண்ணி மீதி என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. 10 மீதி 7ஆல் வகுத்தீங்கன்னாக்கா 1 டைம் இருக்கும். இப்போ மீதி என்ன இருக்கும், 3. அப்போ நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் என்ன இருக்குன்னா, இப்போ என்ன இதே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை கூட இந்த மீதியை ஆட் பண்ணுங்க. அப்போ வெள்ளிக்கிழமை அடுத்து 3 நாள் பாருங்க. வெள்ளி, அப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள். ஓகேவா? அப்போ வெள்ளிக்கிழமை கூட ஒரு 3 நாள் ஆட் பண்ணணும். அப்போ 3ஆவது நாள் வெள்ளிக்கிழமை விட்டுட்டு 3ஆவது நாள் பார்க்கணும். வெள்ளிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் சனி, அப்புறம் ஞாயிறு, திங்கள். ஓகேவா? அப்போ 10 நாட்களுக்கு அப்புறம் இன்று வெள்ளிக்கிழமைனா 10 நாளுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டால் நம்மளுக்கு திங்கக்கிழமை வந்துருக்கும். இந்த ஆங்கிள் இந்த மெத்தடில் தான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி டிவைட் பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி ஃப்ரைடேவோட கோட் நம்பர் போட்டு 10 கூட ஆட் பண்ணி வர நம்பரை 7ஆல் கட் பண்ணி மீதி என்ன வருதோ அது மீதி எதை காட்டுதோ அதை அப்படியே ஆன்சராக சொல்லிடுவோம். ஓகேவா? இங்கே என்ன செய்யறோம்னு கேட்டால் அவங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிட்டு மீதி எடுக்கிறோம். இந்த மீதி எடுத்துன்னு போயிட்டு ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது. இந்த மீதியை இப்போதான் ரன் பண்ணணும். அப்போ நம்ம ஃப்ரைடே கூட்டிலேருந்து ரன் பண்ணுறோம். அப்போ ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னு ஒரு 3 டேஸ் ரன் பண்ணால் ஆன்சர் மண்டேன்னு வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவரி அந்த இந்த வாரங்களை அப்படி நீங்கள் ரன் பண்ணியே சொல்லலாம். ஒற்றை நாட்களாக மாற்றி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 3 மெத்தட் சொல்லிருக்கோம். 1 2 3 மெத்தட்ஸ். அப்போ இந்த 3 மெத்தட்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்றது இது மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. எல்லாத்தையும் போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளத்துல அது எப்படி போடணும், எப்படி ரன் பண்ணணும் தெரிஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் இப்படி கூட சொல்லி தருவாங்க. உடனே நீங்க அதை ஸ்டன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது மாதிரி இதுவான கூட மெத்தட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த நாலேஜுக்காக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸை எப்படி எப்படிலாம் மாற்றுவாங்க, சுச்சுவேஷன் மாற்றினா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்று வெள்ளி, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்கு, ஆஃப்டர் 10 டேஸ் 10 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமை வரும் அப்படின்னு ஆஃப்டர் 10 டேஸ் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுதான் இது இப்போ லாஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தோம். 10 நாளுக்கு அப்புறம்னா என்ன பண்றோம், 10 நீங்க 7ஆல் டிவைட் பண்றீங்க. மீதி என்ன இருக்கு, மீதி 3. அப்போ ஆன்சர் எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், ஆன்சர் அப்போ நம்மளுக்கு என்ன கிழமை கொடுத்துருக்காங்க என்று வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை கூட ஒரு 3 நாள் ஆட் பண்ணணும். இப்போ வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். ஓகேவா? இப்போ ஆன்சர் திங்கட்கிழமை. இது ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? செகண்ட் சுச்சுவேஷன் எப்படி வரும்னா, இன்று வெள்ளிக்கிழமை 10 நாளுக்கு அப்புறம் பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ 10 நாளுக்கு முன்பு என்ன கிழமை, 10 நாட்களுக்கு முன்பு, பிஃபோர் 10 டேஸ். பிஃபோர் 10 டேஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இது ஆஃப்டர் 10 டேஸ் பார்த்தோம். இப்போ பிஃபோர் 10 டேஸ். அப்போ பிஃபோர் 10 டேஸ்னா என்ன பண்ணணும், நீங்க அகெயின் 10 7ஆல் டிவைட் பண்ணுங்க. பிஃபோர் 10 டேஸ்னாலும் ரிமைண்டர் பாருங்க, மீதி 3. இப்போ ஆன்சர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, ஆன்சர் உங்கள் டே என்னன்னு பாருங்க, அது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைலேருந்து 3 நாள் என்ன பண்ணுறோம், கழிச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை 3 நாள் ரிவர்ஸில் போய்க்கணும். ஓகேவா? அப்போ வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் என்னென்ன வந்து நிற்கும் உங்களுக்கு, வேளனுக்கு முந்தின நாள் புதன்,
புதனுக்கு முந்தின நாள் செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்லிருக்கோம்? இப்போ வெள்ளிக்கிழமை தான் மெயின் வச்சுருக்கோம். வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேவா? இதுக்கு முன்னமும் வியாழன், புதன், செவ்வாய், இங்கே திங்கள். அப்போ நம்ம டார்கெட் பண்ணது எதை வச்சிருக்கோம்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை 10 நாளுக்கு பிறகுனா மீதி எவ்வளோ வந்தது? 3 வந்தது. அப்போ அந்த 3 என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமையோட ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஆஃப்டர்னா பாருங்க, இந்த நாளை விட்டுறணும். விட்டுட்டு ஆஃப்டர் 3 days. ஆஃப்டர்னா மூவ் பண்ணுறது ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறேன். 3 days. அப்போ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. இதான் தேர்ட் டே வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ +3 இங்கே பண்ணுறோம். அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை 10 நாளுக்கு முன்பு என்ன கிழமை அப்படின்னா, நான் 10 நாளுக்கு இருக்கு ஆட் டேஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இங்க நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ற இந்த 3 பேர் என்னன்னு கேட்டா ஆட் டேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ஆட் டேஸ். ஓகேவா? அப்போ அந்த ஆட் டேஸ் என்ன பண்ணுது? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து என்ன பண்ணணும்? 3 நாள் என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுது. 3 நாள் நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ பேக்வேர்ட்ல 3 நாள் வந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா ஆஃப்டர் பிஃபோர்ன்றது இந்த டைரக்ஷன் தான் சொல்லுது. ஆஃப்டர்னா ஃபார்வர்டில் போகணும், பிஃபோர்னா நீங்கள் பேக்வேர்டில் போகணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை தாண்டி இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட கேட்பாங்க. இது தாண்டினா வேர்ட்ஸில் தான் உங்களுக்கு அது போல் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ 10 நாளுக்கு பிறகு பார்த்தோம், 10 நாளுக்கு முன்பு பார்த்தோம். அப்போ இன்று வெள்ளிக்கிழமை 10வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இன்று வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து 10வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இன்று வெள்ளிக்கிழமை 10 நாளுக்குள்ள என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ்ல இப்போ ஆஃப்டர்னா உங்களுக்கு நல்லா பழகிடுச்சு. ஆஃப்டர்னா என்ன சொல்ல போறோம்? 10 நாளுக்கு ஃபார்வர்டில் 10 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமை. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, 3வது நாள் தான் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை விட்டுட்டு அடுத்து 1 2 3 தேர்ட் டே போடுறோம். ஓகேவா? அங்கே கூட உங்களுக்கு ரன் பண்ணி காட்டேன். அப்போ வெள்ளிக்கிழமை விட்டுட்டு 10வது நாள் கவுண்ட் பண்ணி காமிச்சோம். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 10வது நாள் கவுண்ட் பண்ணி காமிச்சோம். அப்போ இங்க ஆஃப்டர்லயும் பிஃபோர்லயும் நம்மளுக்கு எந்த நாளை சொல்லியிருக்காங்களோ அந்த நாளை கணக்கில் எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்க 1 சொல்லணும். 1 2 3 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இங்க ஆஃப்டர் பிஃபோர் ரெண்டு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா, ஆஃப்டர் ஒரு வேர்டு, பிஃபோர் வேர்டு. ஓகேவா? ஆஃப்டர்னா பிறகு, 10 நாளுக்கு பிறகு அப்படின்னும் இல்ல முன்பு அப்படின்னும். ஓகேவா? இந்த வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன கிழமை மென்ஷன் பண்ணிக்கிறானோ அது அந்த நாளை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மூவ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அது ஃபார்வர்டில் மூவ் பண்ணுங்க, இல்ல பேக்வேர்டில் மூவ் பண்ணுங்க. ஃபார்வர்டுன்றது ஆஃப்டர், பேக்வேர்டுன்றது பிஃபோரை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இதுவே 10வது நாள் என்ன கிழமை வரும்ன்றது அந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. அதுக்கு எப்படி சம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த கொஸ்டின் எப்படி மாத்தலாம்னு கேட்டா, இன்று வெள்ளிக்கிழமை பத்தாவது நாள் என்ன கிழமை வரும்? இது தேர்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப்டர் பார்த்தோம். செகண்ட் பொசிஷன் வந்து என்ன பார்த்தோம்? பிஃபோர் பார்த்தோம். தேர்ட் பொசிஷன் எப்படின்னா ஆன் 10th டே அப்படின்ட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல. அப்போ இங்க 10வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டா, ரன் பண்ண சொல்ல இந்த 10வது நாள் என்ன, நான் எங்க இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேவா? இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இன்று மண்டேன்னு வச்சுங்க. மண்டே என்னது? 3வது நாள் என்ன கிழமை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, 3வது நாள். இப்போ ஆஃப்டர்ன்ற வேர்டு 3 நாளுக்கு பிறகு என்ன நாள்னு கேட்கல, 3 நாளுக்கு முன்பு என்ன நாளும் கேட்கல. கொஸ்டின் எப்படி கேட்குறேன்? இன்று மண்டே 3வது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 3வது நாள் நீங்க இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஒன்னே இருக்கணும். ஆன் 3வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஆஃப்டர்னா என்ன பண்ணுவோம்? இந்த மண்டே விட்டுட்டு இங்கே தான் 1 சொல்லுவோம். ஆஃப்டர் 3 டேஸ்னாக்கா 1 2 3ன்னு சொல்லுவோம். பிஃபோர் 3 டேஸ்னாக்கா இதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி 1 2 3 அப்படி சொல்லுவோம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3வது நாள் என்ன கிழமை, 10வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஆன் 10th டே, ஆன் 3rd டே என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா,
நீங்கள் எங்கே அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அதுலேருந்தே போகணும். அப்போ இதை ஃபர்ஸ்ட் டேவாகவும் இதை செகண்ட் டேவாகவும் தேர்ட் டேவாகவும் எடுத்துக்கணும். இதுதான் வந்து 3வது நாள் என்ன கிழமை. இப்போ 1 ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. இதை விட்டுட்டு நீங்கள் இதை 1 டே, இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, தேர்ட் டே எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். அப்போ இங்கே வேர்டுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வேர்டு என்ன சொல்லுது அப்படிங்கிற இன்று வெள்ளிக்கிழமை எனில் 10வது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போறீங்கன்னா, அப்போ நம்ம இங்கேருந்தே 10வது நாள் சொல்லணும். இப்போ 10வது நாள்னா இன்று எங்கே சொல்லிருக்கோம்? இன்று வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ 10வது நாள் அப்படின்னா இதே 1 எடுக்கணும். 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10வது நாள் என்ன கிழமை வந்து நிற்கிறோம்? உங்களுக்கு சண்டே வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்? நம்ம எப்பயும் போல ஒர்க் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம ஒரு 10வது நாள் கேட்குறாங்க. 10 நீங்கள் என்ன பண்ணுங்க, 7ஆல் கட் பண்ணுங்க. 7ஆல் கட் பண்ணி மீதி என்னன்னு பாருங்க. அப்போ மீதி என்ன வந்து நிற்குது உங்களுக்கு? 3. ஓகேவா? இந்த 3ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இப்போ 10வது நாள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க நாள் என்னன்னா வெள்ளிக்கிழமை. இப்போ வெள்ளிக்கிழமை கூட என்ன பண்ணணும்னா, இந்த 3ஆவே யூஸ் பண்ணாமல் இதில் 1 குறைச்சி யூஸ் பண்ணணும். 3 யூஸ் பண்ணக்கூடாது. மீதி என்ன வருதோ அதில் 1 குறைச்சி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 1 எதை எடுத்துருக்கோம்னா, எந்த நாளில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறோம் அது 1 எடுத்துருக்கோம். வந்திருக்க 3 போடாமல் 1 குறைச்சி 2 ஆட் பண்ணுங்க. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் 2வது நாள். வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே, அப்புறம் சண்டே. அப்போது ஞாயிறு வந்துருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 1 குறைச்சி தான் போடணும். ஓகேவா? என்னென்னதா ஆன் த டேன்னு வரும். ஓகேவா? டுடே இஸ் ஃப்ரைடே, வாட் டே ஃபால் ஆன் 10th டே அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஆன்ற வேர்டு யூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஆஃப்டர்ன்ற வேர்டு, பிஃபோர்ன்ற வேர்டு. கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்டு கொஞ்சம் பார்த்துங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தமிழில் சரியான டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல அப்படின்னா இங்கிலீஷ் தான் கொஸ்டின் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கிலீஷில் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரெண்டு வேர்டு படித்தோம். ஒரு வேர்டு வந்து ஆஃப்டர் வச்சு படித்தோம், இன்னொரு வேர்டு வந்து பிஃபோர் வச்சு படித்தோம். இப்போ படிக்கிறது என்னன்னு கேட்டால் ஆன்ற வேர்டு, 10வது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆன்ற வேர்டு வந்ததுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பவும் போல மீதி கண்டுபிடிச்சி அந்த மீதியில் 1 குறைச்சி ஆட் பண்ணுங்க. 10வது நாள் இப்போ ஆட் தான் பண்ணுவாங்க. 10வது நாள் என்னன்னு கேட்டால் ஆட் தான் பண்ணணும். இப்போ ஏன்னு கேட்டால் இனிமேல் தான் அது நடக்க போகுது 10வது நாள்ன்றது. இப்போ ஆட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் என்ன வரும்னா, இன்று வெள்ளிக்கிழமை, இன்றிலிருந்து 10வது நாள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்றிலிருந்து 10வது நாள் அது ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இன்றிலிருந்து அப்படின்ற வேர்டு சொல்லியிருக்கு. அப்போ இன்றிலிருந்துன்னா நம்ம பாருங்க இதே அப்படிதான் எடுத்துருக்க பாருங்க. இன்று வெள்ளிக்கிழமை, இன்றிலிருந்து 10வது நாள். இன்றிலிருந்துன்னா அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, 1 அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க இங்கே 10வது நாள் என்ன கிழமை கேட்குறாங்க. அப்போ யாரை 1 வைக்கணுன்றத கன்ஃபியூஷன் வரும். நான் ஃப்ரைடேவை 1 வைக்கிறதா, இல்லை ஃப்ரைடே விட்டுட்டு சாட்டர்டேவை 1 வைக்கிறதா, இந்த கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன்னா எப்பவுமே எதை தான் வச்சு ஆரம்பிக்கணும், கொடுத்துருக்க நாளே 1 வச்சு ஆரம்பிக்கணும். 2வது என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இன்று வெள்ளிக்கிழமை, இன்றிலிருந்து 10வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. 1, 2, 3 அப்படின்ட்டு எப்பயும் போல அதை என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, மீதியிலேருந்து 1 குறைச்சி போடுங்க. ஓகேவா? அப்போ ஃப்ரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் டுடே. ஓகேவா? இன்றிலிருந்து அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமை, 10 நாளுக்குள் என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 10 நாளுக்குள் என்ன கிழமை வரும். ஓகேவா? அப்போ டுடேஸ் ஃப்ரைடே, வாட் டே ஃபால் ஆன் இன் 10 days. இன் 10 days. வாட் டே ஃபால் ஆன் இன் 10 days. இது ஆன் 10 days, ஃப்ரம் 10 days, இன் 10 days. அப்போ இங்கிலீஷ்ல அடுத்த வேர்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க, இன்னுன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்னுன்ற வேர்டு யூஸ் பண்ணி 10 நாளுக்குள் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்னதான் செய்யணும், சேம் ப்ரொசீஜர். இந்த 3 வேர்டு வந்தாலே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது என்ன ரிமைண்டர் காட்டுதோ ரிமைண்டர்ல இருந்து 1 குறைச்சி ஆட் பண்ண செய்யணும். ஓகேவா? அப்போ வேர்ட்ஸ்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நிப்பாட்டுவாங்க. இந்த 3மே என்னன்னா 1 நாள் குறைக்கணும். இப்போ உங்களுக்கு மீதி வரும் ஆட் டேஸ், ஒற்றை நாட்கள் 1 குறைச்சி போடுங்க. இது எல்லாத்துக்கும் இந்த 2 உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஆஃப்டர்னாக்கா எப்பயும் போல என்ன பண்ணுவோம், ஆஃப்டர்னா டைரக்ஷன் காட்டும். ஆஃப்டர்னா நீங்க டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ரிமைண்டர் எடுத்து போயிட்டு ஆட் பண்ணுவீங்க. பிஃபோர்னாக்கா டிவைட் பண்ணிட்டு அந்த ரிமைண்டர் மீன்ஸ் யாரு, ஒற்றை நாட்கள். இந்த ஒற்றை நாட்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. இங்க எல்லாத்துக்குமே என்னதான் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆனா எப்படி ஆட் பண்ணணும்னா 1 குறைச்சிட்டு
அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க ஆட் பண்ணுங்க. யாரு கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ ஃப்ரைடே கொடுத்தா ஃப்ரைடே கூட ஆட் பண்ணுங்க, சண்டே கொடுத்தா சண்டே கூட ஆட் பண்ணுங்க. ஆனால் எப்போ ஆட் பண்ணணும்னா ஒன்று ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் ஒற்றை நாட்கள்லேருந்து ஒன்று குறைச்சிட்டு ஆட் பண்ண பாருங்க. இதில் எல்லாமே ஆட் தான் பண்ணணும். இதில் ஆஃப்டர்னா ஆட் பண்ணுங்க, பிஃபோர்னா மைனஸ் பண்ணுங்க. அப்போ இந்த 5 வேர்ட் வச்சு இம்பார்ட்டன்ட். அந்த கொஞ்சம் கொஸ்டினை ஸ்லோவாக படிக்க எடுத்தோடனே நீங்கள் போய் டிவைட் பண்ணி ஆட் பண்ணுறாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இது 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் புரியணுன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சாப்டர் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஆல்ரெடி 2 வீடியோவில் கொடுத்துருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கான்செப்டை படிச்சுட்டு படிங்க. அட் த சேம் டைம் நீங்கள் கான்செப்ட் நல்லா படிச்சிங்கன்னா கொஸ்டினை வெரைட்டியாக எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதேபோல் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் என்ன ரீசனிங் படிங்க. ரீசனிங்லேயே கூட பார்த்தீங்கன்னா வர்க்க எண்கள், கன எண்கள், அப்புறம் டிவைஸர் கண்டுபிடிக்கிறது, ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது, மீதி கண்டுபிடிக்கிறது, யூனிட் டிஜிட் ஒன்றாம் இலக்கம் கண்டுபிடிக்கிறது. அதனால் நம்பர்ஸை எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களா, நம்பர்ஸில் டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களா நிறைய சாப்டருக்கு அது பேஸாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எடுத்துட்டு இருக்கோம் நம்பர்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸாம் சிசாட்லேயே நம்பர்ஸை வச்சு தான் நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்பர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்ல டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்க பாருங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து படிங்க. வேறு சாப்டர்லாம் கூட நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் 2 கொஸ்டின். இன்று வியாழக்கிழமை எனில் 63 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம், இது பிறகு. அப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, பிறகுன்ற வேர்டு கொடுத்துருக்கு. பிறகுனா நம்ம எப்படி பண்ண போறோம்னா 63 7ஆல் கட் பண்ண போறோம். 63 7ஆல் கட் பண்ணீங்கன்னா 7th டேபிள்ல 63 வரும். அப்போ ரிமைண்டர் என்ன வந்து நிற்கும், 0. ஓகேவா? ரிமைண்டர் 0. அப்போ இந்த ரிமைண்டர் மீதி 0. இந்த மீதிக்கு பேருனா ஒற்றை நாட்கள். பூஜ்ஜிய ஒற்றை நாட்கள் இருக்கு. ஏன்னா 7ஆம் வாய்ப்பில் எக்ஸாக்டா இது டிவைட் ஆகும். டிவைட் ஆயிடுச்சுனாக்கா மீதி என்ன வந்திருக்கும், 0. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி செய்யணும், ஆன்சர் என்ன கிழமை கொடுத்துருக்காங்க, தேர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டே கூட என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணணும். இங்க என்ன ரிமைண்டர் வந்ததோ, ஒற்றை நாட்கள் என்ன வந்ததோ அதை ஆட் பண்ணுங்க. ஏன் ஆட் பண்றோம், இங்க பிறகுன்னு கொடுத்துருக்கதால ஆட் பண்றோம். இன்கேஸ் இங்க முன்பு கொடுத்துருந்தாங்க என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். அப்போ தேர்ஸ்டே கூட 0 நாட்கள் ஆட் பண்றோம். மறுபடியும் என்ன வந்து நிற்கும், அதே வியாழனே வந்து நிற்கும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது பிசி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இது 63 நாட்கள்ன்றது பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டா, இன்று திங்கட்கிழமை 15 to the power of 2025 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 15 நாட்களுக்கு முன்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஓகே சொல்லலாம். இப்போ 15 அடுக்கு 2025 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எப்படி வருதுன்னா கேலண்டர் ப்ராப்ளம் தான். அப்போ கேலண்டர் ப்ராப்ளம் வெர்சஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேலண்டர் கூட என்னன்னா நம்பர் தியரியை கொஞ்சம் அப்ளை பண்றாங்க. அதாவது ரிமைண்டர் கான்செப்ட் ஆஃப் ரிமைண்டர்னு ஒன்று இருக்கு, மீதி கண்டுபிடிக்கும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணும். இப்படிதான் கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் ஆகும். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு சாப்டரை இன்னொரு சாப்டர் கூட லிங்க் கொடுத்து 2 நாலேஜும் யூஸ் பண்ணி காம்பினேஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ 15 இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், 63னா 63 7ஆல் கட் பண்ணி ஆட் டேஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மீதி வந்தாலே இந்த மீதிக்கு பேர் தான் ஆட் டேஸ். எப்போ நீங்க 7ஆல் கட் பண்ணிட்டு மீதி வருதோ அது ஆட் டேஸ். சேம் கான்செப்ட் தான். அப்போ இந்த அமௌண்ட்டை 7ஆல் கட் பண்ணி ஆட் டேஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வேற முன்பு பிஃபோர்னு கேட்டிருக்காங்க. அப்போ திங்கக்கிழமையில இருந்து அதை கழிச்சு ஆன்சர் சொல்லிடலாம். இது ஐடியா. ஓகேவா? அப்போ இங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா 63 7ஆல் அடிச்சு மீதி எடுத்தோம். அந்த மீதியை என்ன பண்றோம், பிஃபோர்ன்றதால ஆஃப்டர்ன்றதால கொடுத்த என்ன கிழமை கொடுத்துருக்காங்க அது கூட ஆட் பண்ணும். சேம் ப்ராசஸ். இந்த அமௌண்ட்டை 7ஆல் அடிச்சு மீதி எடுக்கணும், ஆட் டேஸ் எடுக்கணும். அதை யாரு கூட மண்டே கூட நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஏன் மைனஸ் பண்றோம், முன்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ 15 to the power of 2025 நீங்க 7ஆல் அடிக்கணும். 7ஆல் கட் பண்ணா மீதி என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின். ஓகேவா? அப்ப இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ரிமைண்டர் தியரம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 10 இருக்கு. 10 7ஆல் கட் பண்ணீங்கன்னா மீதி வந்து என்னன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இப்போ 9 நான் 7ஆல் கட் பண்றேன்.
7ஆல் டிவைட் பண்ணால் மீதி 2ன்னு சொல்கிறோம். 8ஐ 7ஆல் கட் பண்ணுறோம். இப்போ மீதி என்னன்னு சொல்லுவோம் 1. 7ஐ 7ஆல் கட் பண்ணுறோம். 7ஆல் வைப்பு அடிக்கும். அதான் மீதி என்னன்னு சொல்கிறோம் 0. 6ஐ 7ஆல் கட் பண்ணுறோம். மீதி என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ 10ல் 7 அடங்கும். 1 டைம் அடங்கும் மீதி 3. இது 1 டைம் அடங்கும் மீதி 2. இது 1 டைம் அடங்கும் மீதி 1. இது 1 டைம் அடங்கும் எக்ஸாக்ட் அடங்கும் மீதி 0. இங்கே 6 7 டிவைடே பண்ணாது. ஓகேவா? அப்போ 6 7 டிவைட் பண்ணலன்னா மீதி என்ன வந்து நிற்பா இந்த 6 வந்து நிற்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே என்ன இருக்கோ அந்த நம்பரே என்னவா வச்சு போடணும் மீதியா நீங்கள் வச்சு போடணும். ஓகேவா? இங்கே சேம் ஐடியா இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த 15 இந்த பவரை விட்டுருங்க. பவர் இருந்துட்டு போட்டோம் தனியாக இருக்கட்டும். இப்போ 15 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 15 7ஆல் டிவைட் பண்ணால் மீதி என்ன வரும்னு பாருங்க. ஓகேவா? அப்போ 15 7ஆல் டிவைட் பண்ணால் 2 × 14 மீதி என்ன வரும் 1. இப்போ இந்த 1க்கு பவர் ரைஸ் பண்ணுங்க. 1க்கு 2025 பவர் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஓகேவா? அப்போ பேஸில் இருக்க நம்பரை 7ஆல் கட் பண்ணுங்க. பவரை விட்டுருங்க. பேஸில் இருக்க நம்பரை 7ஆல் கட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்னு சொல்லி பாருங்க. மீதி என்ன வரும் 1. இப்போ பவர் ரைஸ் பண்ணுங்க. அப்போ பவர் என்ன இருக்கு 2025. 1 to the power of 2025. 1 2225 முறை பெருக்கினாலும் என்னதான் வந்து நிற்கும் 1. முடிஞ்சு போச்சு. ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த பெரிய அமௌண்ட்டை 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னன்னு வந்துருச்சு. மீன்ஸ் ஆட் டேஸ் என்னன்னு வந்துருச்சு 1 வந்திருக்கு. இப்போ இந்த 1 வச்சு தான் ஆன்சர் எழுதணும். அப்போ ஆன்சர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க? என்ன நாள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மண்டே. ஓகேவா? அப்போ மண்டே கூட என்ன சொல்றாங்க இவ்வளோ நாட்களுக்கு முன்பு கேட்டிருக்காங்க. முன்புன்னு கேட்டாலும் என்ன பண்ண போறோம் மைனஸ். எவ்வளோ நாள் மைனஸ் பண்ண போறோம் 1 டே கழிக்க போறோம். ஓகேவா? மண்டேக்கு அப்போ முந்தின நாள். மண்டேக்கு முந்தின நாள் என்னன்னு வந்திருக்கும் சண்டே. ஓகேவா? அப்போ இதுல இம்பார்ட்டன்ட் பிளே என்னன்னு கேட்டா இந்த கான்செப்ட் ஆஃப் ரிமைண்டர் மீதி கண்டுபிடிக்க அந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதே நம்பர்ஸ்ல ஒரு பெரிய தியரி இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த ஐடியாவை வச்சுட்டு கேலண்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ அதே போல இந்த ஐடியாலாம் பார்த்துங்க. ஒரு நம்பரை இந்த நம்பரால 7 விட 10 பெருசா இருக்கு, 7 விட 9 பெருசா இருக்கு, 7 விட 8 பெருசா இருக்கு, 7 7 ஈக்குவலா இருக்கு. இங்கெல்லாம் நீங்க ரிமைண்டர் ஈஸியா சொல்லிட்டு வருவீங்க. ஒரு நம்பரை விட சின்னதா இருந்தா அதாவது 6 அடிப்படாது 7 அப்போ ரிமைண்டர் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தெரியும். ஓகேவா? அப்போ மேலே உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதே நீங்க என்னவா போட்டுருணும் மீதியா எடுத்து போட்டுற வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று புதன்கிழமை எனில் 27வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஆஃப்டர் பிஃபோர் பிறகு முன்புன்ற வேர்டு இல்லை. 27வது நாள் 27வது நாள் ஆன் 27th ஆன் 27th என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அந்த வேர்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? என்னென்ன வேர்டு ஆன்ற வேர்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாலும் சரி, இன்னுன்ற வேர்டு யூஸ் பண்ணாலும் நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணி சொல்லணும் ஒரு நாள் குறைச்சி சொல்லணும். ஒரு நாள் குறைச்சி சொல்லணும். ஓகேவா? இப்போ ஆன்சர்ல ஒரு நாள் நீங்க ரெடியூஸ் பண்ணி சொல்லணும். 1 டே குறைச்சிக்கணும். ஓகேவா? அப்போ இங்க எப்படி செய்வோம் 27 எப்பயும் போல நீங்க என்ன பண்ணுங்க 7ஆல் கட் பண்ணுங்க. மீதி என்ன வரும்னு பாருங்க. நான் 37 21 மீதி 6 வரும். ஓகேவா? மீதி 6. இப்போ ஆன்சர் என்ன பண்ணணும் இந்த உங்களுக்கு கொடுத்துக்கிற புதன்கிழமை கூட ஒரு எத்தனை நாள் கூட்டிக்கணும் 5 நாள் கூட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ 6ன்னு சொன்னா ஒரு 5 நாள் கூட்டணும். அப்போ புதனுக்கு அப்புறம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். ஓகேவா? அப்போ புதன் பிளஸ் வியாழன் என்னன்னு வந்து நிற்கும் திங்கள் அப்படின்னு வந்து நிற்கும். சரியா? சம்டைம்ஸ் நீங்க இப்படியே கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன்சர் வந்து புதன் கூட ஒரு 6 நாள் கூட்டிக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ புதன் கூட ஒரு 6 நாள் கூட்டினா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாயின்னு வந்திருக்கும். இப்போ செவ்வாயின்னு வரும். செவ்வாய்க்கு அப்புறம் கூட நீங்க ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க இது செவ்வாய் கூட ஒரு நாள் கழிச்சுங்க. கழிச்சுட்டு என்னன்னு கூட சொல்லலாம் திங்கள் கூட சொல்லலாம். ஓகேவா? அப்போ வர ஆட் டேஸ் அப்படியே கூட்டி அப்புறம் கூட ஒரு நாள் கழிச்சிங்க. இல்ல வர ஆட் டேஸா இங்கேயே என்ன பண்ணுங்க ஒரு டே கழிச்சிங்க. அந்த 6 வந்தா 5 1 நாள் கழிச்சு அப்புறம் ஆட் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படிதாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். உங்களுக்கு இன்னும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 வேர்டு யூஸ் பண்ணி வந்தாலே நீங்க ஒரு நாள் குறைச்சி சொல்லணும். ஓகேவா? அப்போ இங்கேயும் அது போல் தான் இருக்கு. இன்று புதன்கிழமை எனில் 35வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். இங்க எக்ஸாக்டா இது 7ஆல் டிவைட் ஆகாது. இது எக்ஸாக்டா 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
35 எப்பயும் போல் 7ஆல் கட் பண்ணுங்க, மீதி என்ன இருக்கும் 0. ஓகேவா? அப்போ 0 வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் என்ன சொல்றதுக்காக புதன்கிழமை. அப்போ புதன்கிழமையிலேருந்து என்ன பண்ணணும், இங்கே நம்பர் வந்தால் நம்பரில் ஒன்று குறைச்சி சொல்லணும். அப்போ 0 வந்துச்சு எப்படி சார் குறைக்கிறது அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம ஒன்று குறைச்சா எவ்வளோ, -1. அப்போ 1 டே குறைச்சோம். புதன்கிழமையிலேருந்து ஒரு நாள் குறைச்சோம்னாக்கா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும் ஆன்சர். அப்போ இன்று புதன்கிழமை எனில் 35வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும். சரியா? அப்போ இதில் நீங்கள் இப்படியே கூட மறுபடியும் ஆன்சர் எப்படி பண்ணலாம், புதன்கிழமை கூட மீதி என்ன வந்திருக்கு அந்த மீதி நேரம் ஆட் பண்ணுங்க, ஆன்சர் என்னென்ன வந்திருக்கும் அது புதன்கிழமையில தான் வந்திருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்க, 1 டேவை குறைச்சி கூட சொல்லுங்க. அப்போ 1 டே நீங்கள் இதுலேருந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்கும், செவ்வாய். புதன்லேருந்து ஒரு நாள் குறைச்சா செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும். சரி, இங்கே என்ன பண்ணுறோம், நம்பரை ஒன்று ரெடியூஸ் பண்ணிட்டு புதன் கூட ஆப்ரேட் பண்ணி ஆன்சர் சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், புதன் கூட மீதி என்ன வந்ததோ அதை அப்படியே ஆட் பண்ணி அப்புறம் கூட செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் குறைச்சிக்கிறோம். சரியா? எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இப்போ உங்களுக்கு இங்கே 6 இருக்குது, 6லேருந்து 1 குறைச்சி 5ன்னு போட முடியுது. அப்போ 0ன்னு வந்துச்சா இங்கேருந்து எப்படி சார் குறைச்சி ஒன்று போகிறதுனா -1. யூஸ்வலாக 0வோட 1 குறைச்சா அது -1 போடலாம். அந்த நேரத்தில் யாருக்காச்சும் என்னாச்சும் ஒரு டவுட் வரும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாக்டாக 7ஆல் கேன்சல் ஆகிற மாதிரி, டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்று திங்கக்கிழமை எனில் இன்றிலிருந்து 43வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல இருந்து 43 என்ன பண்ணுங்க, 7ஆல் கட் பண்ணி மீதி கண்டுபிடிங்க. 6 7 42, மீதி எவ்வளோ இருக்கு, 1 டே வரும். ஓகேவா? இப்போ மீதி 1. இப்போ ஆன்சர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம், கொடுத்துருக்க நாள் என்ன இருக்கு, மண்டே. மண்டேலேருந்து ஒரு நாள் குறைச்சி சொல்லணும். இங்கே இருக்குது 1 தான், 1ல் 1 குறைச்சிட்டிங்கன்னா எவ்வளோ, 0 இது கூட ஆட் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் என்னென்ன வந்து நிற்கும், மண்டே. ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம மண்டே கூட என்ன பண்ணுங்க, இந்த ஒற்றை நாட்களை ஆட் பண்ணுங்க +1. மண்டே கூட ஒரு நாள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்து நிற்கும், டியூஸ்டே. இந்த டியூஸ்டேலேருந்து ஒரு நாள் மைனஸ் பண்ணி சொல்லுங்க. அப்போ டியூஸ்டேலேருந்து ஒரு நாள் மைனஸ் பண்ணிங்கன்னா அகெயின் என்னது வந்து நிற்கும், மண்டேவே வந்து நிற்கும். ஓகேவா? இது என்ன எந்த வேர்டுலன்னு சொல்லியிருக்கு, இங்கே இன்றிலிருந்து, இன்றிலிருந்து இந்த ஃப்ரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 3 வேர்டு வந்தால் நம்ம ஆன்சரை ஒரு நாள் குறைச்சி சொல்லணுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இதுதான் வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்குன்னா, ஆஃப்டர், பிஃபோர், ஆன், ஃப்ரம், இன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி 10 நாளுக்கு பிறகு, 10 நாளுக்கு முன்பு, 10வது நாள், இன்றிலிருந்து 10வது நாள், 10 நாட்களுக்குள் அப்படின்ற வேர்டெலாம் வச்சு கேட்டாங்கன்னா எப்படி வந்து டேவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் அடுத்து டைப் 2ல் வரும்.